ஹேர் ஆயில் இருக்கு, லிப் பாம் இருக்கு, ஹெர்பல் ஷாம்பு இருக்கு, நலங்கமா இருக்கு, பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சீயாக்கா. நேற்று கிடைச்சது சாதனை பண்றது அப்படியா? அதுல சாதனை பண்ணி சரக்கு பவுடர் இருக்கு. நாங்க வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில ரெண்டுமே மேக் பண்றோம். நாங்க மெயினா வந்து எக்ஸ்போர்ட்டும் அதோட வந்து உள்ளூர் கடைகளுக்கு மொத்த சில்லறை வியாபாரத்துக்கு கொடுக்குறோம். இதுல வந்து நெக்லஸ் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, கால்சங்கிலி இருக்கு, தோடு இருக்கு, மோதிரம் இருக்கு, இந்த கப்பல்ஸ் இந்த பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு, சின்ன பிள்ளையோட மாலை எல்லாமே இருக்கு. நாங்க வந்து லைட்டா பழங்கள்ல இருந்து ஜூஸ் அடிக்கிறோம். இது மாம்பழம், இது கச்சாலை, இது மிக்ஸ் ஃப்ரூட், இது நெல்லிக்கோடியல். இது நெல்லிக்கோடியல் வந்து முழு நெல்லிக்காயில செய்யறோம். பூரியோட என்ன கொடுப்பீங்க? அங்க அடி சம்பல் இருக்கேன் அங்க நான் சார் இது தனியாக கூட பண்ணுவாங்க. கூட வெளிநாடு போகிறாங்க எல்லாமே தேங்காய் பார்த்தீங்கன்னா இதான் அந்த போத்தில். எங்களோட உற்பத்தி வந்து அரிசிமா தூள், மற்ற சரட்டு தூள் ஐட்டங்கள், மற்ற சிப்ஸ் ஐட்டங்கள், அதாவது தட்டு வடை, முறுக்கு, சிப்பி பலகாரம். ரசப்பொடி இருக்கு, கொள்ளு ரசப்பொடி. அந்த கொள்ளு வந்து முழங்கால் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஜெல் வைக்கப்பட்டோம். இப்போ கொள்ளு ரசப்பொடி இருக்கு. இதுல எத்தனையோ விதமான மூலிகை, புதினா, முடக்கத்தான், துளசி, அதை விட வால்மிளகு, திப்பிலி எல்லாம் போட்டு செய்திருக்கு. கொழும்புல இருந்து படங்கள் எடுத்து ஒவ்வொரு டிசைன் கொடுத்து துணிகள் எடுத்து செய்து மிச்சம் எல்லாம் நாங்கள் மணிக்கூடு எல்லாமே நாங்கள் தான் செய்யறது. மெயினா ரெசினாட்டி தான் செய்யறாங்கன்னா, ரெசினாட்டில் பிரேமுக செய்யற நான் கீட்டைக்குகள் அதை நேம் அடிச்சு கீட்டை கொடுக்கறது, ஒவ்வொரு திங்ஸ்கள் இப்படி இதெல்லாம் வரும் எல்லாமே செய்து கொடுக்கும். லாங் செயின் இருக்கு, சாரி கேட்ட மாதிரி இன்வென்சிபிள் செயின்கள் இருக்கு, மற்றது ஹேர் டிப் இருக்கு, ஹேர் பின் இருக்கு, வடிவகம் வைக்கலாம். பாவனியா இருக்கு. இது வந்து உண்டியல் அதில் பார்த்துச்சுன்னா இது வந்து உண்டியல் இன்னும் 5 ரூபா 5 விலையில வந்து இங்கே காணும். அவர்களே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்ட இலகம் கச்சேரி. இன்றைய தினம் ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லி பார்த்தா சுய தொழில் முயற்சியாளருக்கான வர்த்தக கண்காட்சி வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியில் வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தினேன் என்னமே சொல்லி முழுமையாக நடக்கிற இந்த கண்காட்சி நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். இப்போ தான் நிசாந்தன் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இங்கே ஒவ்வொருத்தருடையும் வந்து சுய தொழில் முயற்சியாளருக்கான கண்டு எல்லாருடையும் வந்து கதைச்சு நான் எல்லாம் வந்து காட்டியிருக்கிறேன். முழுமையாக பாருங்கள். இந்த காணொலிக்குள்ளே போவோம். உறவுகளே நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் கச்சேரியில் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்து சொன்னால் இங்கே வந்து கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன கண்காட்சின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பேனர் கட்டி இருக்கேன்னு மாவட்ட வர்த்தக சந்தையும் விற்பனை காட்சியும். இன்றைய தினம் வந்து 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிலேருந்து மாலை 4 மணி. இப்போ நான் வீடியோ எடுக்க நேரம் வந்து சரியாக 10 மணி இருக்கும். இன்றைய தினம் வந்து இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் எல்லாமே வந்து இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். யாழ் மாவட்டத்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு விதாதா நிலையமும் யாழ் மாவட்ட செயலகமும் இணைந்து நடாத்துகின்ற இந்த கண்காட்சியிலே 140க்கும் மேற்பட்ட உள்ளூர் உற்பத்திகளை செய்கின்ற உற்பத்தியாளர்களே இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் மிகவும் தரமானவையாகவும் சிறப்பானவையாகவும் இருக்கின்றது. எனவே அந்த உற்பத்தி பொருட்களை அவர்கள் சிறந்த முறையில் செய்து விற்பனை செய்கின்றார்கள். அவர்களுடைய விற்பனையை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் அதற்கான அவர்களுக்கான மார்க்கெட் லிங்கேஜை தொடர்படுத்தும் நோக்கத்துடன் இந்த கண்காட்சி நடத்தப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அக்கா என்ன விலை உண்டு? அதில் அடிச்சிருக்கிறீங்க என்ன பார்த்தீங்க சார், இதில் விலை எல்லாமே வந்து இதில் ஒட்டி இருக்கிற சார் 500 ரூபா. ஒரு வித்தியாசமான உபவாசமான கைத்தொழிலால் வந்து செய்திருக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா 500 ரூபா 550 விலையில் வந்து இங்கே காணப்படுகிறது. பார்த்தீங்க சொன்னால் இதில் நிற்கிற அக்கா வந்து மாற்றுத்திறனாளி. அந்த அவாவுக்கு வந்து கண் ஆர்வம் இல்லை, ஆனால் வந்து அவள் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த உற்பத்திகள் எல்லாம் வந்து அவள் செய்கிறாள். தன்னை கையால் வந்து செய்து வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாள். அப்போ வந்து ரொம்ப வீட்டை வந்து கண் பார்வை இல்லை இதையெல்லாம் செய்து முன்னேற்றமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த அரைட்டை வந்து கேட்டறிவோம் மக்கள் இந்த மாதிரி. அக்கா வணக்கம். என்னென்ன இதில் இருக்க பூஜாரின்னு சொன்னால் என்ன பொருட்கள் இதை செய்த நீங்கள்? பைப் கிளீனர் அதை நாங்கள் கடையில் வேண்டி அதை எங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை பார்த்து செய்றீங்க என்ன? இப்போ உங்களுக்கு வந்து அம்மா வந்து ஹெல்ப்பாக இருக்கிறா என்ன? என்ன வந்து அவங்க இந்த அம்மா வந்து பார்த்தா ஹெல்ப்பாக நான் செய்து கொடுப்பேன். நீங்கள் இப்போ கடை மாதிரிக்கா இல்லை நீங்கள் வீட்டை வச்சு பொழுதுபோக்கு மாதிரி செய்கிறீங்க? அப்போ எப்படியானது சில பேர் பார்த்து ஆசைப்பட்டு இப்படி வாங்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி எங்கே வரணும்? அப்படி இல்லை, அப்படி நீங்கள் செய்கிறத காட்சிப்படுத்திருக்கிறீங்க என்ன? இந்த இடத்துல வந்து வாங்கி கொள்ளலாம் என்ன? சரியம்மா, நன்றி அக்கா. வணக்கம் அக்கா. இந்த இடம் இதுல இருக்கிற எல்லாமே உற்பத்திகள் என்ன இதுல செய்தீங்க? என்ன பொருள்ல செய்தீங்க? இது எல்லாமே வந்து சும்மா அழகு வடிவுக்கு எல்லாம் விட்டு வைக்கிறாங்க. என்ன மாதிரி இதுகள்? வடிவுக்கும் வைக்கலாம், பாவனியா இருக்கு. இது வந்து உண்டியல் இல்லை, இதுல பாத்துச்சுன்னா இது வந்து உண்டியல். நிறைய கீட்டைகள் எல்லாம். இது என்னக்கா? இது கூல் டிஷ் என்ன? இதுல போட்டா எல்லாம் இந்த சூடா இல்லாம குளிர்மையா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே விலை ஒட்டி இருக்கிறீங்க என்ன? இதில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கீழே எல்லாமே விலைகள் ஒட்டி இருக்கிறேன். பாருங்க, இந்த சிரட்டையில எல்லாம் வந்து அவ்வளோ வித்தியாசமாக செஞ்சு பாருங்க. வயலன் மாதிரி நிறைய கீட்டைகள் எல்லாமே இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது உண்டியல். அப்போ இந்த உற்பத்தியை வந்து வாங்குறேன்னு சொன்னால் என்ன மாதிரியாக்கா? வீட்டெலாம் செய்யுது. நீங்கள் இதில் நம்பர் போட்டுக்கிறீங்க என்ன? இந்த நம்பரை கால் பண்ணினா வீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி, இப்போ உங்களோட விரும்பின டிசைன்லையும் வந்து இந்த அக்கா வந்து செய்து கொடுப்பா. பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் போட்டிருக்கு, அதில் ஃபோன் நம்பரும் போட்டிருக்கு. இந்த நம்பருக்கு தொடர்பு போட்டீங்க சொன்னால் அக்காவோட கதைக்கலாம். ஓகே, நன்றி அக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா இது பேர் எல்லாமே வந்து கண்காட்சியை பார்த்து கொண்டு நாங்கள் பார்க்குறோம். அக்கா, இந்த இடம் கருத்துறையா? இப்போ இந்த இதில் இருக்க பொருட்கள் எல்லாம் நீங்கள்லாம் செய்தீங்களா? என்னென்ன இதில் இருக்குது? இதில் லாங் செயின் இருக்குது, சாரி கேட்ட மாதிரி இன்வென்சிபிள் செயின்கள் இருக்குது. மற்றது ஹேர் கிளிப் இருக்குது, ஹேர் பின் இருக்குது. இந்த பீகாக் வச்ச ஃபெதர், பீகாக் ஃபெதர் வச்சது. மற்றது பிரேஸ்லெட் இருக்குது. இந்த மாதிரி இன்வென்சிபிள் இதெல்லாம் இப்போ கொழும்புல ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது. இதெல்லாமே இதெல்லாம் நீங்கள் கையால் எடுத்து அதுக்கு டிசைன் ஹேண்ட்மேட். இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். நாங்கள் இதெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணி செய்கிறது. நீங்கள் குந்தன் ஸ்டோன். அப்படியா?
குந்தன் ஸ்டோனும் கிறிஸ்டலும் வச்சு செய்கிறது. இது சாரிக்கெல்லாம் லோங்கா போடுறதுக்கு. லோங்கா அப்படி சில்வர்லையும் இருக்கு. இந்த மாதிரி சில்வர்ல போடுறதுனால கூடுதலாக இதைத்தான் விரும்புகிறாங்க. உடனே நார்மலாக வந்து இப்போ இது சொன்னது என்ன ப்ரைஸ் இது? இது 700 இது எங்களோட இந்த திங்ஸ்கள் இதுகளை பார்த்து நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் போடுறோம். இப்போ இது வந்து வாங்கணும்னு சொன்னோம். இந்த இடத்துல தவிர வேற எங்க வந்து வாங்கணும்னா இந்த மாதிரி என்னோட கார்டு இருக்கு. விசினி கார்டு இருக்கா? அதில் தொடர்பு கொண்டா உங்களோட இடத்துல வந்து வாங்கலாம். கடையா இருக்காங்க? இல்லை இல்லை, நாங்கள் வீட்டில் வச்சா சரிங்க. எங்களோட வெப்சைட் இருக்கு. வெப்சைட் இருக்கு. அந்த கார்டு நாங்கள் பார்சல் போட்டு விடுவோம். அக்கா வணக்கம். 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 வந்து இதெல்லாமே வந்து உங்களோட உற்பத்திகளா? என்னோட உற்பத்தி தான். வந்து நீங்க வந்து எங்க இதை வச்சு எல்லாம் செய்கிறீங்க? நான் வந்து பருத்தித்துறை நெல்லியடி திக்கம். இதெல்லாம் எங்க வீட்டிலேயே இல்லை கடமா ஐயா? வீட்டில் வச்சு தான் வீட்டில் வச்சு செய்கிறீங்க. என்னென்ன செய்கிறீங்க? நான் மெயினாக ரெசினாட்டு தான் செய்கிறேன்னா ரெசினாட்டில் பிரேமுகள் செய்கிறேன். நான் கீட்டைக்குகள் அதை நேம் அடித்து கீட்டைக்கு கொடுக்குறது, ஒவ்வொரு திங்ஸுகள் இப்படி இதுகளில் வரும் எல்லாமே செய்து கொடுக்குறீங்க. ரோபலாக இந்த கீட்டை எங்கே சொன்னால் இது என்ன ப்ரைஸா? 250 ரூபாய்க்கு ஒரு பேர் அடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் இதுலேயே உங்களோட பேர் அடிச்சு அப்படியே தருவோம். 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 250 ரூபா. இதில் வந்து ஒரு எழுத்து தானே இருக்கு. ஃபுல்லாக அப்படி அடிப்பீங்களா? ஃபுல்லாக பே பண்ணி ஃபுல்லாக அடிச்சு கொடுப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து காய்ந்த உற்பத்திகள் தான். விஞ்ஞான தொழில்நுட்பவியல் அமைச்சு மற்றும் மாவட்ட செயலர் வந்து உற்பத்திகள் எல்லாம் வந்து வியாபாரம் அகலியாசம் இந்த உற்பத்திகள் எல்லாம் செய்யுது. பாப்பா இந்த மாதிரி சொல்லி அம்மா வணக்கம். 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 அம்மா இந்த இடம் நான் அரியால பூம்புகார். அதே அப்போ அம்மா இந்த பேர்? என் பேர் அலோசியஸ் மரீனா இவாஞ்சலின். அப்போ இது என்னென்ன உற்பத்திகளம்மா நீங்கள் செய்கிறீங்க? நான் வாழ்த்து மடல் பேப்பரில் A4 சீட், மெழுகுதிரி, சட்டிப்பானை, களிமண் உற்பத்தியல், சுத்தியல், திருவள்ளுவரோட இந்த சின்ன சிலை, பாரதியார் சிலை, இன்னும் இனி கால் மிதி கைத்தில் அது தொடங்கப்படும். எனக்கு வயசு 72. வயசு நம்ம வீட்டை சும்மா இருக்காம உங்களோட கையால் வந்து எல்லாமே செய்து காட்சி பார்த்துருக்கீங்க. அப்போ இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் தான் செய்தீங்க. என்ன வீட்டு தோட்டம் செய்கிறேன். வீட்டு தோட்டம் செய்கிறீங்க. அப்போ என்ன நட்டுருக்குறீங்க வீட்டை? வீட்டை பைத்தங்காய், கத்தரிக்காய், வல்லாரை, கீரை, தக்காளி எல்லாம். தேங்காய், தென்னை மரம் இருக்கு. தேங்காய் பிடிங்கி கொண்டதெல்லாம் விற்கிறது. அதுவும் விற்கிறது கொண்டு வந்தீங்க. என்ன இப்போ இதில் இருக்க விருதொன்று இருக்கம்மா என்ன உங்களுக்கு எப்போ கிடைச்சது? நேற்று கிடைச்சது. சாதனை பண்ணுறது. அப்படியா? அதில் சாதனை பண்ணதில் கிடைச்சது. எங்கே எந்த இடத்துல நடந்தது? இதில் மகளிர் விவகார அமைச்சால இந்தியன் கல்ச்சரல் சென்டர், அது இப்போ திருவள்ளுவர் மன்றம் இருக்கு. அந்த மாத்தி இருக்கு, திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மாத்தி இருக்கு. அதுல தான் கிடையாது. அந்த இடத்துல கிடைச்சது. அந்த விருது கிடைச்ச சந்தோஷமாமா? ஓ சந்தோஷம். இந்த தொழில் வந்து 13 வருஷமா செய்யறேன். சரிங்க. முதல் இந்த கார்டு தான் செய்யறேன். சரிங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இந்த கையாளை செய்த உற்பத்திகள், மெழுகுதிரி எல்லாமே. சரியாம்மா, எங்களோட நன்றி அம்மா. சரி அக்கா வணக்கம். வணக்கம். அக்கா வந்து எந்த இடம்? நான் இளவாலை. இப்போ நீங்கள் இந்த உற்பத்திகள் எல்லாம் நீங்களே செய்தது. என்னென்ன உற்பத்திகள் இருக்கு? என்ன இதில் வந்து நெக்லஸ் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, கால்ச்சங்கிலி இருக்கு, தோடு இருக்கு, மோதிரம் இருக்கு, இந்த கப்பிள்ஸ் பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு, சின்ன பிள்ளையோட மாலை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. என்ன எல்லாமே வந்து நீங்கள் தான் உங்களோட நானே கையால் செய்வேன். நீங்களே கையால் செய்தது. என்ன இப்போ இது தவிர்த்த நாளில் உங்களை வாங்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி தொடர்பு கொள்வது? என்ன ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில்
ஆன்லைன்லேயும் அனுப்பலாம். அப்போ நீங்கள் உங்களோட தொடர்பு கொள்கிற ஏதாவது ஒன்று ஃபோன் நம்பர் ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் இல்லை பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் 076 92 65 871 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பாகவும் தொடர்பு கொள்ளலாம், நார்மலாகவும் நம்பருக்கு கதைக்கலாம். சரி அக்கா. உங்களை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து கண்காட்சியில் காட்சிப்படுத்திருக்கீங்க எல்லாம் உங்களோட நீங்களே செய்யணும். இது என்ன எண்ணெயோ? என்ன எண்ணெய் இது? சரி. இதில் பார்த்தீங்க சொன்னால் மாசி சம்பல் அது தொடர்பான இதை வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதில் பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாண பாரம்பரிய வடகங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் இது வந்து நிலங்கு மாவு. இது என்னத்துக்காக பாவிக்கிறது? முகத்துக்கு பாய்கிறேன். எல்லா வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. இந்த இடம் அச்சுவேலியா? என்னென்ன உற்பத்திகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இருக்கு, லிப் பாம் இருக்கு, ஹெர்பல் ஷாம்பு இருக்கு, நலங்குமா இருக்கு, பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சீயாக்காய் இருக்கு. இது வந்து நீங்களா செய்ததா இல்லாட்டி நீங்க? நாங்கள் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நாங்கள் இதில் டிப்ளமா கட்டே நிறைய முடிச்சிருக்கிறேன். அதை விட இந்தியாவில் ஒர்க் ஷாப் முடிச்சிருக்கேன். இந்தியாவில் ஒர்க் ஷாப்பில் முடிச்சிருக்கீங்க. அதான் இது ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் என்ன? இந்த டப்பா லிப் பாம். இது ஃபேஸ் சீரம். இது இது ஃபேஷியல் பாம். இப்போ ஃபேஸ் பேக் போட டைம் இல்லாத குயிக்காக ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸை பிரைட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது ஹேர் ஆயில் என்ன? இல்லை ஷாம்பு. ஷாம்பு ஆயில். இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபேஸ் இது பவுடரா? சீயாக்காய் தோயிரல். இது என்னது? நிலங்குமாவண்டா? நிலங்குமா வந்து முந்தைய காலத்தில் சோப்புக்கு பதிலாக பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட மூலிகளை கொண்டு பாடி பாத் பவுடராகவும் பாவிக்கும், ஃபேஸ் பேக்காகவும் பாவிக்கலாம். இந்த டப்பாக்கள் இருக்கிறது அது பாடி லோஷன். டைம் காணாதல லேபிள் விட்டு. உங்களோட ப்ராடக்ட் வந்து என்னம்மா எப்போ வாங்குறேன்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்றது? என்னென்று டிக்டாக் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இதில் நம்பர் இருக்குது. என்ன இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொன்னால் மேலதிக உற்பத்திகளை வாங்கி கொள்ளலாம். நன்றி அக்கா. தேங்க்யூ. வணக்கம். அண்ணா, அந்த உற்பத்திகள் வந்து என்னென்ன உற்பத்திகள் இருக்குது? நாவல் கோப்பை இருக்குது, அது வந்து நீரிழிவு நோய்க்கு. மற்ற முருங்கை இலப்பாடை இருக்குது, ரத்த குறைவான போகும். இது ரசப்பாடர் இருக்குது, தடிமங்காய்ச்சல் இருக்குது. தடிமங்காய்ச்சலுங்க ரசப்பொடியை. மற்றது வந்து இதில் வந்து பாவக்காய் வத்தல் என்ன? மற்றது வந்து வடகம் இருக்கு. என்ன வடகம்? இதில் ப்ரைஸே அப்படியே போட்டுருக்கீங்க. என்ன எல்லாமே வந்து உங்களோட உற்பத்திகள் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் மிளகாய் இருக்குது, வடகம் இருக்குது, பாவக்காய் வத்தல் இருக்குது, ரசப்பொடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே முருக்கங்காய் இலைத்தூள். இது என்னதுக்கு? சலரோகம். மற்றது வந்து யாழ்ப்பாண கரைத்தூள். இது நாவல் விதை கோப்பி. என்ன இது கரைத்தூள். இது கரைத்தூள், யாழ்ப்பாண கரைத்தூள். மற்ற இது என்னது இந்த பாக்ஸில் இருக்கு? இது வந்து முருங்கை இலப்பாடு. முருங்கை. இது என்ன பாவிக்கிறது? என்னத்துக்கு பாவிக்கிறது? இது குருதை சோய குறைவானாக, உடம்பு உரைக்கிறது, உடம்பு உரைக்கிறது, சத்து குறைவானாக. சுடுதண்ணிக்க போட்டக்கூடிய முருங்கை இலப்பாடு. முருங்கை இலப்பாடு சுடுதண்ணிக்க போட்டக்கூடிய. என்ன இது வந்து ராசவள்ளிமா. ராசவள்ளிக்கிழங்கு களையிண்டலாம், பிஸ்கெட் செய்யலாம். இப்போ ஐஸ்கிரீம் சார்பாத்துகளுக்கே போட்டால் கொஞ்சம் இதாக இருக்குது. இயற்கையானது தானே. உங்களோட இடம் இங்கே ஐயா இருக்கு? கோப்பாய். என்ன கடையா இருக்கா? வீட்டில் வச்சு கடையும் இருக்கு, உற்பத்தி நிலையாகுங்க. அப்போ என்னம்மா இப்போ இதை தவிர்த்த நாளில் வந்து உங்களோட வாங்க மட்டும் என்னோட தொடர்பு கொள்றோம். அந்த மாலினி குரோசரின்ட்டு
உற்பத்தி விற்பனை நிலையம் இருக்கு. நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ் அண்டு உற்பத்தி நிலையம். ஃபோன் நம்பராக இருக்கு அவங்களோட தொடர்பு கொண்டு வாங்கக்கூடிய மாதிரி. 0753 467 125 இந்த தொடர்பு கொள்ள இது மேலதிகான பொருட்களை வாங்கி கொள்ளாம. நன்றி ஐயா. சரி அக்கா வணக்கம். என்ன உற்பத்தி அக்கா உங்களோட இருக்கு? எங்க உங்களோட இடம் வந்து இந்த இடம்? நாங்கள் கோப்பா டிஎஸ் டிவிஷன் அச்சல் இது எல்லாம் நடத்துகிறோம். இது வந்து எங்களோட சொந்த கம்பெனி. இந்த பேர் வந்து பூலோராசா மரிய ஜெக்மெண்ட் ஜூலியானா. நாங்கள் வந்து டிரெக்டாக பழங்களில் இருந்து தான் ஜூஸ் அடிக்கிறோம். பழங்களா அடிக்கிறீங்க? இது மாம்பழம், இது கற்றாழை, இது மிக்ஸ் ஃப்ரூட், இது நெல்லிக்கோடியல். இது நெல்லிக்கோடியல் வந்து முழு நெல்லிக்காயில் செய்கிறோம். இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணல. ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது இல்லை. விளாம்பழம் அடிக்கிறாங்க, பனம்பழம் அடிக்கிறாங்க, பனங்கோடியலும் அடிக்கிறாங்க. இப்போ சொக்க விட்டோடைய கொண்டுல இவ்வளவுதான். முழுக்க வந்து இயற்கையா பழங்கள்ல இருந்து பழங்களை வச்சு செய்றீங்க. இது வந்து நீங்க கடையிலுக்கு அப்படி கொடுக்குறீங்களா இல்லை கொடுக்குறீங்க என்ன? அப்ப இதை வந்து இப்போ மேலதிகமாக வாங்குவோம்னு சொன்னா இங்க தொடர்பு கொள்ற இந்த மாதிரி எங்களோட பொட்டிலேயே எங்களோட கான்டாக்ட் உங்களோட இந்த இதுலயே இருக்கு. நீங்க இந்த இதில் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, நான் காட்டிக்கொள்றேன். இந்த நம்பர் போட்டிருக்கிற பாருங்க, இந்த நம்பரை தொடர்பு கண்டிங்க சொன்னா இது மேலதிகமாக வாங்கி கொள்ளலாம். நன்றி அக்கா. நான் என்னோட இது வந்து தெல்லிப்பள்ளியில் சிவபதி ப்ராடக்ட் ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன். இதில் வந்து 16 வயதுக்கு மேலேயான உற்பத்திகளை நான் செய்கிறதோட உடனடியாக தேவைப்படுற உணவு உற்பத்தி சாப்பாடுன்றனே என்னென்னாலும் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம். அதை விட நாங்கள் எங்கள்கிட்ட வந்த மூலப்பொருட்களை வச்சுக்கொண்டு கலரிங்கு டேஸ்டி எல்லாம் பயன்படுத்தாமல் தான் செய்து வருகின்றோம். ஊர் முட்டை, இப்போ முட்டை மாண்டு சொன்னால் ஊர் முட்டை, மற்றது சத்து மாண்டா 13 வயதுக்கு மேலேயான தானியங்கள் போட்டு செய்கிறோம். சரக்குத்தூள் வந்து நாங்கள் குழந்தை கிடைக்கிறார்கள், மற்றது அந்த பூப்படைகிற ஆக்களுக்கு எல்லாம் ஏற்ற வகையில் நாங்கள் இந்த சரக்குத்தூள் செய்துக்கிறோம். அதேமாதிரி முடக்கத்தான் போட்ட ரசத்தூள், பருப்பு மசாலா வந்து எல்லாமே போட்டு செய்துக்கிறோம். உள்ளி போட்டால் சரி, அப்படியான இதெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு டேஸ்டியும் இல்லை, கலரிங்கும் இல்லை. இதுதான் எங்களுடைய உற்பத்தி தெல்லிப்பள்ளியில் இருக்குது. தொடர்பு கொண்டு சொன்னால் 077 49 56 540 மற்ற 075 0 385 204 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் எங்கேயும் வந்து டெலிவரி செய்வோம். நன்றி அம்மா. நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதுலேயும் பார்த்தீங்க சொன்னால் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன். புழுப்படியல் எல்லாமே இருக்குது, பலகாரங்கள் எல்லாமே இருக்குது, தொதல் இருக்குது, கேசரி. இதை என்னம்மா ஒரு துண்டு என்ன விலையாக்கா? ஒரு பீஸ் 100 ரூபா, கிலோ வந்து 1800. நீங்களா செய்தது என்ன மாதிரி ஓடி? இது வந்து நீங்களா செய்கிறீங்க என்னக்கா? இதுக்கா பலகாரங்கள் எல்லாமே. இது என்ன மாதிரி இப்போ கடையாக இருக்கா? இது இந்த மாதிரி எங்கே இருக்குது? சாவஜில் இருக்கா? இருக்குதா? இது எல்லாமே வந்து நீங்கள் செய்த இந்த பலகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் பாருங்க, உறுப்பு, தெலுங்கா மணியேரம் எல்லாமே இருக்குது. பைத்தம் மணியேரம் வாண்ட உற்பத்திகள்லாம் முழுக்க வாண்ட. வந்து கால் மீதி என்ன 250 ரூபா போகும். இது வந்து முளைக்கு தெரியும் இருக்கு. 6 பீஸ் 25. இதில் வந்து பார்த்து இதில் வந்து 6 பீஸ் 250 ரூபாயா? கால் மீதி 250 ரூபாய். எல்லாமே நீங்களாக செய்ததா? இப்படியே நாங்கள் கண்காட்சி அதை பார்த்து கொண்டு போவோம். இதில் வந்து நடக்கிற இந்த சட்டைகள் எல்லாமே இருக்குது. வணக்கம் அக்காண்ட பேர்? இதெல்லாம் உங்களோட நீங்களா செய்ததோ? கொழும்புல இருந்து படங்கள் எடுத்து ஒவ்வொரு டிசைன் கொடுத்து துணியல் எடுத்து செய்து மிச்சம் எல்லாம் நாங்கள் பிரேம், அந்த மணிக்கூடு எல்லாமே நாங்கள் தான் செய்கிறது. ஒவ்வொரு டிசைன் செய்து கடைகளுக்கு ஆர்டர் கொடுக்கிறது. வட மாகாணத்திலேயே நாங்கள் தான் செய்யலாம்.
அப்போ இது இப்போ எப்படி வேறு எங்கேயா வாங்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி ஃபேன்சி கடையில் 96 10 315 இதுக்கு கான்டாக்ட் பண்ணினா சரி. இப்போ இதை தவிந்த நாளில் வந்து தொடர்பு கொண்டா வாங்கி கொள்ளலாமே. என்ன கொஞ்சம் இங்கே பார்க்க கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இப்போ நான் பார்த்த இடத்துலேருந்து வந்து இது விலை குறைவாக இருக்குது. என்ன பார்த்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, பார்த்தீங்க சொன்னால் உலர் உணர்வு பகுதி இந்த இடத்துல வந்து அம்மா இருக்கு. இந்த பார்த்ததுல இந்த கேக் இன்றைக்கு தான் பார்க்குறேன். என்ன புழுப்படியல்மா கேக் என்ன இருக்க கலைப்பாம என்ன மாதிரி அம்மா இது நீங்கள் செய்கிற நீங்கள் புழுப்பு என்னென்ன பொருள் தேவை? கேக்கு மெட்ட மாவுக்கு பதிலாக கேக்கு போடுறதுக்கு பதிலாக இதுக்கு புழுப்படியல் மாவை சேர்க்கிறோம். ஆட்டா மாவுகள் ஒன்றும் போடுறது இல்லை, கோதுமை மாவு ஒன்றுமே இல்லை. அப்போ சத்தா இருக்குமன்றதுக்காக செய்கிறது. இந்த முறை புழுப்பொடியல் மாவில் இந்த டயபெட்டிக் ஆக்கள் கேக் சாப்பிட விரும்புவினம் தானே, அவைக்காக சீனி போடாத கேக்கும் இருக்கு, ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லி. அதை விட இப்போ இந்த ரசப்பொடி இருக்குது, கொள்ளு ரசப்பொடி. இப்போ இந்த கொள்ளு வந்து முழங்கால் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஜெல் வைக்கப்பட்டோம். இப்போ கொள்ளு ரசப்பொடி இருக்கு. இதுல எத்தனையோ விதமான மூலிகை, புதினா, முடக்கத்தான், துளசி, அதை விட வால்மிளகு, திப்பிலி எல்லாம் போட்டு செய்திருக்கு. மற்றது இது வந்து இதுவும் புது விஷயம்தான், சுண்டங்காய் வடகம். சுண்டங்காயில வடகம் என்ன செய்யல ஒரு தரம். மற்ற இது பருப்பு பொடி, தோசை இட்லிக்கு இந்தியாவில் சாப்பிட்றவ பார்த்தா தெரியும் பருப்பு பொடி. இது வந்து கம்பு தோசைமா, சிறுதானியத்துல ஒன்றுதான் கம்பு. இப்ப இதுக்கு வந்து நான் ஒன்றுமே சேர்க்கல, இரவு குழைச்சி வச்சுட்டு விடிய சுடும். இப்போ என்ன ஈஸ்ட் ஒன்றுமே போடல. இது வந்து சிறுதானிய தோசைமா. இல்லை இதை போய் நாங்கள் வந்து இதுக்கு ஏதாவது சேர்க்கணுமா இல்லாட்டி இப்படியே கொண்டு தோசைமான தோசை செய்யல. இரவு நீங்க குழைச்சி வச்சுட்டு விடிய சுட வேண்டும். ஒன்றுமே நாங்கள் உப்பு போடணும். உப்பு மட்டும் போட்டா சரி, மிச்சம் ஒன்றும் தேவை. இது வந்து ஹெல்த்தா இருக்கணும்ன்றதுக்காக ஹெல்த் ப்ராடக்ட் தான் செய்யுங்க. அதோட ஹேண்ட்ஒர்க் ஐட்டம் அதெல்லாம் அது எல்லாமே இருக்கும். இது சம்பந்தமா யாரும் சாப்பாடு தேவைன்னு சொன்னாங்க, கம்பு தோசை தொகையா தங்குது, தோசையா வேணுமெண்டாலும் செய்து கொடுக்கும். கம்புல இட்லி மா இருக்கு, அதுகளும் இன்றைக்கு நான் கொண்டு வரையில என்னன்னா கொஞ்சம் டைம் காணாம. இட்லி வேணுமெண்டாலும் கம்பு இட்லி செய்து கொடுக்கும், சாப்பாடையும் செய்து கொடுக்கும். சிறுதானியத்துல தேவையான தொடர்பு ஒன்றா இந்த மாயம்மா. என்னுடைய நம்பர் வந்து 076 வாட்ஸ்அப் 647 36 30. தொடர்பு கொண்டா மேலதிக பொருட்களை நாங்கள் லொட்டாங்களோட கதைக்கலாம். லொட்டா தேவையாண்டா இப்போ வெளிநாட்டுக்காரர் இதுகள் விரும்புவினா இப்போ அவைக்கு லொட்டா தேவையாண்டா நாங்கள் உடனே செய்து கொடுப்போம். செய்து நான் கணக்கு வைக்கிறேன் வீட்டில். அவை முன்னோட ஒரு கிழமைக்கு முதல் சொல்லிச்சுனோம்னா நாங்கள் உடனே எல்லாம் கழுவி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி உடனே செய்து கொடுப்பீங்க. சரி அம்மா, நன்றி அம்மா. பார்த்தீங்க சொன்னால் மேலதிக பொருட்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறேன். வந்து தங்களோட கையாளி இயற்கையான உற்பத்திகளாக எல்லாமே இருக்குது. பாருங்கள், வடகம், இதில் பார்த்தீங்க சொன்னாலும் வந்து முடக்கத்தான் ரசப்பொடி, ஆவாரம்பூ கோப்பி எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. டிஎஸ்கே பல்பொருள் தயாரிப்புகள். வணக்கம் அம்மா. எங்களோட உற்பத்தி வந்து அரிசிமா தூள், மற்ற சரட்டு தூள் ஐட்டங்கள், மற்றது சிப்ஸ் ஐட்டங்கள், அதாவது தட்டு வடை, முறுக்கு, சிப்பி பலகாரம், அவ்வளவு. இது எல்லாமே நீங்கள் செய்தது? இதெல்லாம் எங்களோட எல்லாமே நீங்கள் செய்தது. எந்த ஒரு கலப்படம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நாங்களா செய்கிற இதுதான். மற்றதில் நிறைய மல்லி கோப்பி, பிரியாணி மசாலா, அப்பளம், சரட்டு தூள், சாம்பார் மசாலா, மற்ற அண்ணாள் குழந்தைகளுக்கான சத்துமா இருக்கு எல்லாம் அவ்வளோ. இது வந்து என்னோட இருக்கிற இடம் வந்து அச்சுவேலி சன்னதி ரோட்டில் இருக்கு. இதில் வந்து இப்போ இந்த உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது போட்டுருக்கீங்களா? அதில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வந்தால் அப்போ நீங்கள் அந்த நம்பருக்கு சொல்லுங்கள். இதை தகுந்த நாளில் வந்து உங்களோட தொடர்பு ஏற்பண்ணி வாங்குறேன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் இதில் இது ஏதாவது தொடர்பு நம்பர் ஒன்று சொல்லுங்கள். 021 222 6554 இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணிடுங்க. நம்மளோட தேவையானது உடனே பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. இதில் பார்த்தீங்க சொன்னால் கறி பவுடர்,
அக்கா வணக்கம். வணக்கம். அக்காண்ட பேர் பவதாரணி. நாங்கள் பூவல் ப்ரைவேட் லிமிடெட். எங்கள்கிட்ட வந்து கறி பவுடர் அண்ட் சரக்கு பவுடர் இருக்குது. நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ரெண்டுமே மேக் பண்ணுறோம். நாங்கள் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட்டும் அதோட வந்து உள்ளூர் கடைகளுக்கு மொத்த சில்லறை வியாபாரத்துக்கு கொடுக்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பத்தியத்துக்கு மற்ற அரைச்சக்கறி எங்கள்ட உரைப்பு குறைவாக சாப்பிட வேண்டிய ஆக்கள், அல்சர் அப்படி இருக்கிற ஆக்கள் வந்து மெயினாக இதை கன்சியூம் பண்ணுவாங்க. அதே வந்து தூளும் வந்து நார்மலாக இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டை விட நாங்கள் நம்பர் 1 குவாலிட்டியில் வந்து ரோ மெட்டீரியல்ஸ் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேண்டாம் எங்களோட எக்ஸ்போர்ட்டுக்காக. அதோட சர்டிஃபிகேஷன் ப்ரோசஸ், எங்களுக்கான ஃபேக்ட்ரி, அதுக்கான சர்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து என்னது? யாழ்ப்பாணம் கறித்தூள். இதை வந்து நீங்களாவே செய்து நாங்களே ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் வச்சு காம்புலேருந்து எல்லாத்துலேயும் ப்ரொசஸிங் எல்லா யூனிட்டையும் அதை செக் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோலிங் வச்சு ப்ரொசஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைஸ் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரிங்க. இப்போ இது தவிர்ந்த நாளில் வந்து உங்களோட வாங்கணும் இந்த இதை உற்பத்தி சொன்னால் என்ன செய்யலாம்? என்ன தொடர்பு ஏதாவது உங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் இருக்கும்? எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து டச் ரோட், இருபால கல்லியங்காட்டுக்கு இடையில் இருக்கிற டச் ரோட்டில் வந்து எங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் நம்பர் 074 413 50 65 கண்டெக்ட் நம்பர்ஸ் இருக்குது. வேணும்னா நான் உங்களுக்கு தாரேன். அது தவிர நாங்கள் வந்து டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி, மற்றது ஆர்டர்ஸ் பிக் பண்ணுறது, ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறோம். எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஓகே அக்கா. கொள்ளுகஞ்சியா தருவாங்க பார்ப்போம். என்னென்ன சேர்த்துருக்குன்னு தெரியுமா? என்னென்ன பொருட்கள்? கொள்ளு, பயறு, கொள்ளு கஞ்சி. சிறுதானிய கஞ்சி கலப்பி வித்தியாசமான உற்பத்திகள் எல்லாம் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிறுதானிய கலவை, பனங்கிழங்கு கலவை, ஒடியல்மா எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அட்ரஸ் போட்டுக்கிங்கன்னா வேம்படி காரணங்கன்னா இந்த ஃபோன் நம்பரும் போட்டுக்கிற உற்பத்திகள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். என்னென்னமா இருக்கம்மா? கொண்டு வரல. என்ன உங்களோட உற்பத்தி வந்து எங்கேயம்மா இருக்குது? நாகம்மாள் கோவில் ரோட், உடுவிலே சொன்னாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு தயாரிக்கும் பகுதி, அந்த இடம் வந்து உணவு தயாரிக்கும் பகுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிக்கிராஸ் எல்லாமே வந்து ஒரே உற்பத்திகள்லாம், கறித்தூள்கள் அப்படியே எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்குன்னா இது வந்து பழம் உற்பத்திகள். என்ன மோர் மிளகாய் இருக்கம்மா, வேப்பம்பூ வடகம், பாவக்காய் வடகம், இது வாழைக்காய், இது பாவக்காய். என்ன தேசிக்காய், ஊறுகாய், சரக்குத்தூள். எல்லாமே வந்து நீங்கள் என்ன உங்களோட உற்பத்தி நீங்களாக கையால் செய்த என்ன சக்தி திரிபோசா மாதிரி இருக்குது. சக்தி போசா அதே இதில் இருக்குது. உங்களோட உற்பத்தி வந்து எங்கேயம்மா இருக்குது? இந்த இடம் மூலாய் சங்கான டிவிஷன். என்ன இந்த இதில் ஃபோன் நம்பர் போட்டுருக்கு பாருங்கள். காட்டி கொண்டு வந்த இடம் எல்லாமே காட்டிக்கொண்டு இந்த இடத்துல தொடர்பு வந்தீங்கன்னா நம்மளோட உற்பத்திகள் எல்லாமே வாங்கி கொள்ளலாம். வாழைப்பூ வடகம். இது சாப்பிடாங்க சுகம் கூட வெளியாக சின்ன பிள்ளை வந்து விருப்பம் சாப்பிடும். மோர் மிளகாய் சாப்பிடக்கூடிய மாதிரி கடுமையான உப்பு சேர்க்கை கணக்கான கலவையோட இருக்கு. என்ன சரி, ஆவாரம் பூ பொடி. ஏன்னு ஆவாரம் பூ
சரி, அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டம்மா மிக்சர்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தாக்கா என்ன சொல்கிறாங்க, பூரி ஆகுமாக்கா? என்ன விலை பூரி? 50 ரூபாய். பூரியோட என்ன கொடுப்பீங்க? அங்கே அடி சம்பல் இருக்கா? என்ன அங்கே நான் இது தனியாக கொடுப்பான்னு பார்த்தா அங்கே சம்பல் நாடி எல்லாம் இருக்கு நடக்குது. இஞ்சி பிள்ளைன்னு தெரியுங்களே, சவிவாட்டுக்கா? சரியா, அவ என்ன சரியா? அப்படியே சரி. இஞ்சி பாருங்க, சுட சுட அப்படி அடுப்புலேருந்து இஞ்சி வைப்படுது. அப்படியா? இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க உங்களோட உற்பத்திகளை? மாமா வந்து மாற்றத்தினாடி வந்து வீட்டை சும்மா இருக்கான், உங்களோட உற்பத்திகள் எல்லாம் செய்கிறோம். அதோட இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோமே வந்து உங்களோட உற்பத்திகள் இல்லை. அக்கா வணக்கம். என்னென்ன உற்பத்திகள் அக்கா உங்களோட? என்ன உற்பத்தி? தேங்காய் மட்டுமா? இது என்ன நீங்களா விட்டு தயாரிக்கிறீங்களா? என்ன 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 நாங்களே தயாரிக்கிறோம். வீட்டை மிஷினரி வச்சு நாங்களே தயாரிச்சு கொடுப்போம். நீங்கள் சரி. எந்த இடம்? நெல்லியடி. நெல்லியடியா? அப்போ வியாபாரம் கடைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? கடையில் கொடுக்குறோம். ஃபாரினுக்கு போகிறாங்க கூடுதலாக கூட வெளிநாடு போகிறாங்கெல்லாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இதான் அந்த போத்தில். என்ன என்ன பேரக்கா? NNK கோகனட் ஆயில். இது என்ன விலை ஒரு போத்தில்? 1 லிட்டர் 1200 ரூபா. பாருங்க வந்து தேங்காய் சரியாக்கா. இதைத்தான் இந்த நாளில் வந்து உங்களோட வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்பு கொள்வது? வீட்டை வரலாம். வீட்டை வரலாம். அந்த அட்ரஸ் இருக்கா உங்களோட? இது இந்த இடத்துக்கு வந்தால் வாங்கலாம்னு இருக்க சொல்லுங்கள். நெல்லியடி அம்மா ஆஸ்பத்திரி பக்கத்தில் வந்தால் நாங்கள் முன்னுக்கு போர்ட் போட்டிருக்கிறோம். அங்கே வந்தாலே வந்துடலாம். உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். 077 28 65 368 தான் நாங்கள் நேருக்கு. நீங்கள் இயற்கையாக என்ன இப்படியே வந்து சூரிய ஒளியில் செய்கிறோம். அந்த அவன் வச்சு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணல. நிறைய உடைச்சி தேங்காய் உடைச்சி கொப்பரை அடுக்காமல் தேங்காய் செத்தல் தேங்காய் தெரிவு செஞ்சு எடுத்து அதை காயப்போட்டு சூரிய ஒளியில் இருந்து காயப்போட்டு செய்யும். சரிங்க, சரியாக்கா. இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகளும் இந்த இடத்துல வந்து அவையா தச்ச உடுப்புகள் எல்லாமே வந்து அந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சிறுகை தொழில் முயற்சியாளர் அம்மா வந்து இந்த உடுப்புகள் எல்லாமே வந்து நீங்களா தைச்சது? தைச்சது. என்னென்ன உடுப்புகள் அம்மா இருக்குது? பாவாடை சட்டை தான் மீனாக தைக்கிறது. 1 மாசத்துல இருந்து 5 வயசு வரையும் போடக்கூடிய மாதிரி இது ரெடிமேடாக கடைகளுக்கும் போட்டுக்கொண்டு இந்த 6 மாதம் தான் இது வேலை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு ஓடுது. எங்களுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எல்லாம். சரியா? இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். வேறு என்ன உற்பத்திகள் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் அந்த காலணிகள் அது சம்பந்தமான உடுப்புகள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன உற்பத்திகள் எல்லாம் இந்த இடத்துல காட்சிப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன் பேக் இருக்குது. கேன் பேக்குகள், ஸ்கூல் பேக்குகள் எல்லாமே இருக்குது. ஸ்கூல் எல்லாமே இதில் பார்த்தீங்க சொன்னால் நல்ல ஒரு பூவாஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த கேன் பேக்குகள் அதுகள் எல்லாமே இருக்குது. பாருங்கள் வந்து இந்த இடத்துலையும் வந்து இந்த வகையான கேன் பேக்குகள் எல்லாமே வந்து அக்காண்ட உற்பத்திகளால் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. எல்லாம் அந்த சங்க உத்தியோகத்தர் எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கி கொண்டிருக்குது. பார்த்தீங்க சொன்னால் சுலகுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ப்போம். இதில் வந்து உடுப்புகள் இருக்குது. மருது வந்து சரக்கு தூள் அதுகள் எல்லாம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கின்றன. அப்படியே பார்த்துட்டு போவோம்.
இதில் பார்த்து சொன்னால் புழுக்கொடியல் எல்லாமே இருக்குது. இப்படியே நாங்கள் பார்ப்போம்.